சேனக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கோட தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். அதை 3-4 நாள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்து சேனக்கிழங்கையும் போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த கொதிக்க விடுறது சேனக்கிழங்கு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கணும். ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 3/4 பதத்துக்கு குக் ஆனதுக்கப்புறம் இது நல்லா தண்ணி இல்லாமல் வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இந்த சேனக்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது இந்த அரிப்புத்தன்மை ரொம்பவும் குறைஞ்சிடும். இந்த சேனக்கிழங்கு பொரியல் ரொம்பவும் சுவையாக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்குக்கே ரொம்பவும் டஃப் கொடுக்குற இந்த சேனக்கிழங்கு ரெசிபி தான். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த குக் ஆனதுக்கப்புறம் அதை வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி நம்ம எடுத்துடலாம் தண்ணி இல்லாமல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். சின்னதாக ஒரு பட்டை, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். வாசத்துக்காக பட்டை சேர்த்துருக்கேன். பட்டை இல்லைன்னா ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம், கிராம் கூட சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்தா போதும், சும்மா வாசனைக்காக மட்டும். வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், அது சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட நல்லா சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாதாங்க இன்னும் நல்லா சுவை கூடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வேகம் இஞ்சி பூண்டுலேருந்து போனதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டத்தை நம்ம சேர்த்துடலாம். நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு காரம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வேறு எதுவுமே சேர்த்தலை, ஆப்ஷன் தான். மல்லித்தூள் கூட நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. இந்த மசாலாலாம் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வடிகட்டி வச்சுருந்த சேனக்கிழங்கை இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். நல்லா இந்த மசாலாவும் சேனக்கிழங்கும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம். இதில் நம்ம தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணவே கூடாது. நல்லா இது ஒன்றோட ஒன்று கலக்கி விட்டுட்டு இதுலேயே நல்லா குக் ஆகிடும். ஆல்ரெடி 3/4 பதத்துக்கு இந்த சேனக்கிழங்கு வெந்திருக்கு. நம்ம தீயை அதிகமாக வைக்கக்கூடாது, கம்மியாக தான் வச்சு இதை குக் பண்ணணும். இந்த மசாலா, இந்த சேனக்கிழங்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பொறுமையாக நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதில் நான் உப்பு சேர்க்கலை. ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதுல மட்டும்தான் உப்பு சேர்த்தேன். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகும். இது நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இது ரசத்துக்கு, சாம்பாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸும் வச்சு கொடுங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான ஃபுட்டு.